உனக்கு நீ பொறுப்பாரு. நேரத்துக்கு தூங்கு, நல்லதை சாப்பிடு, உன் வாழ்க்கை நடத்துறதுக்கு தேவையான பணம் தேவை எவ்வளோ அதை சம்பாதி. இவ்வளவுதான் வாழ்க்கை. பெரிய சாதனை எல்லாம் புரியணும்னு ஒண்ணு இல்ல. மிகப்பெரிய சாதனை எல்லாம் அப்படி சாதிச்சவங்க எல்லாம் இந்த பூமியை அசிங்கப்படுத்திட்டு தான் போயிருக்கிறாங்க. ஐன்ஸ்டீன் சொல்றோம் E = mc². என்ன பண்ணாரு? 2 பாம்பை கொடுத்துருக்காரு. ஃபேட் மேன் லிட்டில் பாய். ஹிரோஷிமா நாகாசாக்கிக்கு பாம போட்டிருக்காரு. இப்படி ஒரு அணு ஆயுதம் இவர்களுக்கு தேவையா? இந்த விஞ்ஞானம் இவர்களுக்கு என்னத்தை கற்றுக் கொடுத்துள்ளது? 5000 வருடத்தில் 12000 போர்கள். எல்லா நாட்டுக்கும் எல்லா விதமான வெப்பன்ஸை எல்லாரும் சேல்ஸ் பண்றாங்க. எப்படிடா இது? வெப்பனை வச்சு டீல் பண்ணி மனுஷன் நல்லா இருக்கிறதா? சாத்தியம் இல்லாது. அதனால ஒரு காமன் மேன் லைஃப், உனக்கு நீ நல்லவனாக வாழ வேண்டும் என்றால் உன் மனதிற்கு கஷ்டமானதை நீ செய்யாதே, நீ மற்றவர்களுக்கும் செய்யாதே. வெரி சிம்பிள். உன்னால சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும், யாருக்காவது உதவி செய்ய முடியும் என்றால் அதை செய். இவ்வளவுதான். உனக்கும் உதவி செய்து கொள், மற்றவருக்கும் உதவி செய். ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, ஸ்மோக் பண்ணுவாங்க, வெளியே அவுட்டிங் போவாங்க. அந்த பையன் என்னை ஏமாத்திட்டா நீ ஏன் கம்ப்ளைண்ட் பண்ற? ஸோ யார் மேல தப்பு? பையன் மேல தப்பு கிடையாது. அவன் அதுக்காக பிறந்தவன். அவன் என்ஜாய்மெண்ட்டுக்காக பிறந்த ஒரு ஜந்து. அவன் லைஃப் லாங் என்ஜாய் பண்ணுவான். உனக்கு புத்தி இருக்குல்ல. ஒரு பெண் இப்படித்தான் இருக்கணும்னு எந்த இடத்துலயுமே எந்த சட்டமோ கொள்கையோ இல்ல. நீ எப்படி வேணாலும் போனா நீ தண்ணி அடிக்கிற தப்பா ரேக்கா? எனக்கு தெரிஞ்சு தப்பு. தண்ணி அடி, அதனால லிவர் ப்ராப்ளம் வந்தா உன்னால ஃபேஸ் பண்ண முடியுமா? நீ வீட்டை விட்டு ஓடிப்போ, தப்பே கிடையாது. பிடிச்சவங்களோட ஓடி போற, ஜாதியை விட்டு திருமணம் பண்ற, இதெல்லாம் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். நீ பண்ணு. ஆனா அங்க நின்னு அந்த ஆம்பளோட கடைசி வரைக்கும் வாழக்கூடிய சக்தியோ துணிவோ உங்ககிட்ட இருக்கா? நீ எவனை வேணாலும் கூட்டிட்டு போ, தப்பே கிடையாது. நீ என்ன பண்ண தயாரா இருக்கியோ அதை நீ எந்த இடத்துல ஃபேஸ் பண்ணவும் தயாரா இருக்கணும். ஊத்தி குடிக்கிறவன் ஊத்தி கொடுத்தாலும் குடிக்கிற அளவு யாரோட அளவு? உனக்கு எப்ப போதை ஏறும், உனக்கு எப்ப எதை குடிச்சா போதை ஏறும்னு உனக்கு தெரியலைன்னா நீ அதை நிறுத்திடணும். இல்ல எனக்கு தெரியும்னா அந்த லிமிட்டோட நீ வண்டி எடுத்து வீட்டுக்கு போற அளவுக்கு நீ தெளிவா இருக்கணும். இல்லாத பட்சத்துல எனக்கு சுதந்திரம் இருக்கு, சரக்கு விற்கிறீங்க, நான் குடிக்கிறேன். அவன் விஷத்தை கூட தான் விற்கிறான், நீ குடிக்கிறியா? டெய்லியும் எல்லா கடையிலயும் சிக்கன் 65 நீ விற்குது, நீ சாப்பிட்றியா? நீ எந்த கடையில பிடிச்சிருக்கோ அந்த கடையில என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நீ வாங்கி சாப்பிட்ற. அப்போ எல்லாத்துக்குமே ஒரே சிஸ்டம் தான். வீதிக்கு 4 ஒயின் ஷாப் இருக்கு, வீதிக்கு 4 பிரியாணி கடை இருக்கு, வீதிக்கு 4 கோயில் இருக்கு. எதுக்குள்ள நுழையறங்கிறது நீ தீர்மானிக்கிற. அந்த தீர்மானத்துல நீ தீவிர தெளிவாரு. அதுல நீ ஒயின் ஷாப்ல போனாலும் எனக்கு ஆட்சேபணம் இல்லை, கோயிலுக்குள்ள போனாலும் எனக்கு ஆட்சேபணம் இல்லை, பிரியாணி கடைக்குள்ள போனாலும் எனக்கு ஆட்சேபணம் இல்லை. ஆனா அந்த சாப்பிட்ட வாந்திய உன்னால அள்ள முடியும்னா நீ 4 பிரியாணி சாப்பிடு. கோயில்ல போய் உன்னால அழுது எழுந்திருச்சு எனக்கு ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப் கிடைக்கும் அப்படின்னு நம்பி நீ கோயிலுக்குள்ள போ. இல்ல நான் தண்ணி அடிச்சு காலையில இருந்து சாக தயார்னு நீ தண்ணி அடி. நான் லிவர் ஆயிடுச்சு, என் புள்ள என்ன பார்க்கல, என் பையன் என்ன பார்க்கலன்னு புலம்புறதுக்கு நீ ஏன் அதை போய் அடிக்கிற? என் இடுப்பு தெரிஞ்சா பஸ்ல சப்போஸ் நான் வந்தேன்னா என் இடுப்புல அவன் கை வைக்கணும், நான் தயாரா இருக்கிறேன்.